ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. பின் அவரை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். அதாவது ஏசப்பா வந்து அங்கே இருக்கிற கிராமத்து ஜனங்கள் வந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவங்க கேட்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு சில ஊமைகள் சொல்கிறாரு. அதாவது வழி அருகே போன விதை, கற்பாரத்தில் விழுந்த விதை, முள்ளுள் இந்த விதை, நல்லெண்ணத்தில் வந்த விதை சொல்லி இந்த ஐசப்பா 4 விதைகளை பற்றி அவங்களுக்கு ஒரு சில ஊமைகள் சொல்லும் போது சீசனுக்கு வந்து இது புரியாமல் சீசன் வந்து கேட்குற ஆனது எங்களுக்கு வந்து விளக்கி சொல்லுங்க சொல்லி சீசன் வந்து ஏசப்பா கேட்கும் போது ஏசப்பா வந்து சீசனை விளக்கி சொல்கிறார். அதாவது வந்து வசனத்தை கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை வந்து அவங்க விதத்தில் ஏற்றுக்கொண்டு உடனே சாத்தன் வந்து அவங்க விதத்தில் ஏதோ ஒன்று அவங்க தூண்டும் போது அவங்க வசனத்தை மறந்து போயிடறாங்க. அவங்க தான் வழி இருக்க போன விதை. சில பேர் இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை அவங்க சந்தோஷமாக வைக்கும்போது அவங்க இந்த வசனத்தை மிக்க இந்த வார்த்தை மீது ஏதோ ஒரு துன்பமோ ஏதோ ஒரு துயரம் வரும்போது இந்த வசனம் விட்டு அவங்க விடறி போயிடறாங்க. அவங்க தான் வந்து கற்பாரத்தில் விழுந்த விதை. அதாவது இந்த வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு உலக ஐஸ்வத்தின்படி அவங்க வந்து உலக ஐஸ்வர்யம் தான் முக்கியம் சொல்லி அதில் சார்ந்து அவங்க அதில் விழும்போது அவங்க முள்ளுழுந்த விதையாக இருக்கிறாங்க. சில பேர் இந்த விதத்தை இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தை பற்றி அவங்க இந்த வசனத்தின்படி அவங்க அதை கிரியை செய்யும்போது அவங்க நல்லத்தில் விதைக்கப்பட்டவங்க அந்த வசனம் அவங்க வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை அந்த விதைக்கும் போது 30 அவங்க பலன் கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா வந்து இந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தை பற்றி சில ஊமைகளுக்கு வந்து சீசர்களுக்கு சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையோட சரி கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வேத பரிசுத்தம் உள்ள வேதம், இந்த வார்த்தையில் ஜீவன் உள்ள வார்த்தை. வானம் பூமியை ஒழிந்து போனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவன் வாய்ந்த புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். ஏன்னா அப்படியாப்பட்ட இந்த வார்த்தை எப்படியாப்பட்ட மனுஷனை மாற்ற சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய பரிசுத்தம் உள்ள வேதம். இந்த வார்த்தை இந்த வசனத்தை இந்த வசனத்தை நம்ம கேட்டு இதை விட்டு விடாதபடி இந்த வசனத்தை நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நம்ம இருதலை வச்சு இந்த வசனத்தை படி நம்ம நடக்கும்போது இந்த வசனத்தை படி நம்ம வந்து அதை பயன்படுத்தும் போது நம்ம 30-60 நமக்கு பலன் கொடுக்கும். வசனத்துக்கே நம்ம உன்னால் விட்டு விடாத நம்ம அதை விட்டு விடும் போது இந்த கற்பார விதையை இந்த முள்ளு விதைங்க இந்த வழியாக விதை போல் நம்ம ஆகிடும். வாழ்க்கையை நம்ம வந்து கற்ற விட்டு நம்ம வழி விலகி போனால் வாழ்க்கை வந்து தாறுமாறாக ஆகிடும். நம்ம கத்தோடு இருக்கும்போது கத்தோடைய வார்த்தையை நிச்சயமாக நம்ம நடக்கும்போது நிச்சயமாக அது நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கும். அது மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அழகு இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு அழகப்படும். கத்தர் உங்களுக்கு அதிகமாக கிருபை கொடுப்பாரு. கிருபை கொடுத்ததுனால எங்கள் உயர்த்தீங்க. ஒரு நாள் இந்த வசனத்தை கேட்டு விட்டு விடாது இந்த வசனத்தை பண்ணி நீங்கள் அது வந்து அந்த வசனத்தை பண்ணி நடங்க. இந்த வசனம் பற்றி மற்றவங்களை நீங்கள் சொல்லி அதை பயன்படுத்துங்க. கத்தர் உங்களுக்கு வந்து மகிமை அடைவார். அதாவது மத்திய சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தர் 2 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தர் 1 தாளந்து கொடுத்தாரு. 5 தாளந்து வாங்கணும்னா போனால் அது பெருக்கி 10 ஆக்கணும். 2 தாளந்து வாங்கணும் அது பெருக்கி 4 ஆக்கணும். 1 தாளந்து வாங்கணும்னா போனால் தாளந்து வாங்கி அது பயந்து பொதிச்சு வச்சிட்டாங்க. ஏசப்பா வந்து அந்த 5 தாளந்து வாங்கணும் வந்து அது பயன்படுத்த அவனை வந்து அவர் வந்து எவ்வளோ போல பரலோகத்தில் இருப்பார் சொல்லி அவனை சந்தோஷப்படுத்துறாரு. 2 தாளந்து வாங்கினதுக்கு ஏசப்பா அப்படியே சொல்கிறார். 1 தாளந்து வாங்க கட்டு ஏசப்பா ரொம்ப அவன் சொன்னால் பயந்து போச்சு. ஏசப்பா அவனை கட்டு கடிந்து கொள்கிறாரு. அவங்க இருக்கிற தாளந்து பிடுங்கி 10 தாளந்து ஏசப்பா கொடுத்தாரு. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கேட்டு அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பாரு. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி அதை நீங்கள் மறைச்சி வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட கிருபையை பிடிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதை அழுகிறீங்களோ அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் ஏசப்பா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருவாரு. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அழுகிறீங்களோ அந்த அளவுக்கு அழுக்கப்படாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அழுக்கப்படலையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே அழுக்கப்படாது. உங்களுக்கு எதுவுமே வந்து உங்களுக்கு வாழ்க்கை எதுவுமே நடக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை நீங்கள் வந்து அந்த வசனத்துமே நடக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. கொடுத்த தாளந்தை நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அதிகமாக தாளந்தை கொடுப்பாரு. வசனத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. அது வசனம் கர்த்தருடைய வார்த்தை குறிப்பாக பிடிச்சிங்க.